வெல்கம் டு காஃபி வித் சிஇஓ பார்ட் 4. திருநெல்வேலி டவுன்ல இருக்கிற அருண் நர்சிங் ஹோமோட சிஇஓ ஜேசி சுந்தர்லிங்கம் சாரை டைரக்டா மீட் பண்ணும்போது அவங்க ஷேர் பண்ண 18 லைஃப் லெசன்ஸ் இப்போ உங்களுக்காக. முதல்ல அவங்க சொன்னது, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து 2 விதமாக நடக்குது. ஆத்து பாலத்துக்கு இந்த பக்கம், ஆத்து பாலத்துக்கு அந்த பக்கம்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அதனால எந்த பிஸ்னஸ் வேணாலும் இருக்கட்டும், நம்ம எந்த பிஸ்னஸ் பண்றோங்கிறத தாண்டி மக்களுக்கு தேவை உள்ள இடத்துல நம்ம அந்த பிஸ்னஸ் பண்றோமாங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடை வந்து பெஸ்ட்டான கடையா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பெஸ்டா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் சரி, ஆனா இது எல்லாமே நமக்கு சாதகமா எப்ப மாறும்னா பிசினஸ் எங்க நடக்குதோ அந்த இடத்துல நம்ம இருந்தாதான் இது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சேர்த்து என்ன பாயிண்ட் சொன்னாங்கன்னா, பிசினஸ் நடக்கும்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நம்ம மாத்திக்க தயாரா இருக்கணும். மாத்திக்க நம்ம தயாரா இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் பிசினஸ் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. எதை நம்ம பண்ணாலும் இடம், பொருள், ஏவல் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம டீம்ல இருந்து சுந்தர்லிங்கம் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். ஒவ்வொரு கஸ்டமரோட டிமாண்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கு. எல்லா கஸ்டமரையும் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது? சிலவங்க வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்கள நம்ம என்ன பண்றது? இதுக்கு சுந்தர்லிங்கம் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பதில் சொன்னாங்க. 3 கேட்டகரி ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் செருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கேட்டகரி 1 வந்து சீப்பான ஸ்லிப்பர்ஸ் தான் விரும்புவாங்க. அந்த செருப்பு சீப்பா இருக்கும் போது குவாலிட்டியா இருக்காது, அதனால அடிக்கடி மாத்துற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்கும். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இது வந்து ஓகே தான். செகண்ட் கேட்டகரி வாங்குற செருப்பு வந்து மிடில் ரேஞ்சில் வந்து பிரைஸ் இருக்கும், கூட கொஞ்ச நாள் உழைக்கும். இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இது வந்து ஓகேவா இருக்கும். 3வது கேட்டகரி ஆஃப் மக்கள் வந்து ஹை குவாலிட்டி ஸ்லிப்பர்ஸ் தான் விரும்புவாங்க, அதிக நாள் நீடிச்சு உழைக்கணும்னு பார்ப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் அதிகமா இருக்கும். இந்த சிம்பிள் லாஜிக் வந்து எல்லா பிசினஸுக்குமே பொருந்தும். அஸ் அ பிஸ்னஸ் ஓனரா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எந்த கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸை நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதனால கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம், எவ்வளோ பிரைஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிறத வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவா பேசி கிளியர் பண்ணிடணும். எந்த கஸ்டமர் நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, மக்கள் வந்து கேட்டகரி மாறுவாங்க, அவங்களோட விருப்பங்களும் மாறும். எக்ஸாம்பிள், சின்ன வயசுல எங்களுக்கு தெரிஞ்சது பாத்ரூம் ஸ்லிப்பர் மட்டும்தான். ஆனா இப்போ நான் போடுற ஸ்லிப்பர் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி உள்ளது. அதனால மக்களோட வாழ்வாதாரம் மாறும்போது தேவைகள் மாறும், தேவைகள் மாறும்போது கேட்டகரி மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலை இல்லைன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு வேலையை எடுத்துட்டு ஏன்டா இந்த வேலையை எடுத்தோம்னு சொல்லி பின்னாடி யோசிக்கிறத விட, நம்ம செக்மெண்ட்டுக்கு எந்த கஸ்டமர் செட் ஆவாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது லைஃப் லெசனா, மேடையில நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாங்க. நம்ம மேடையில பேசுறதுக்கு முன்னாடி பேச போற விஷயத்த எவ்வளவு நாளும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்ம எதை வேணாலும் யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி மேடையில போய் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது யார் நம்மளை கவனிக்கிறாங்க, ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சூழ்நிலைக்கும் மக்களுக்கும் பொருந்துற மாதிரி விஷயங்களை நம்ம பேசணும். மைக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நினைச்சது எல்லாத்தையும், பிராக்டிஸ் பண்ண எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பேச போறோம் அப்படிங்கிறது முடிவாயிருச்சுன்னா, நம்மளை யார் இன்வைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட முன்னாடியே என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ கேட்டு நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வதா, பாலிடிக்ஸ் பத்தி அவங்க பேசும்போது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருனாலும் நினைச்சா பொலிட்டீஷியன் ஆயிரலாம் அப்படிங்கிறது முடியாது. நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கிறவங்க தான் பொலிட்டீஷியனா மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பிசினஸ் கம்பேர் பண்ணும்போதும், நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரி, நம்மளை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்க தயாரா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பிசினஸ் நினைச்சு நிற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது அவங்க சொல்ற லைஃப் லெசன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி டெலிகம்யூனிகேஷன்லாம் கிடையாது. அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஸ்பீக்கர் வந்து கடையில் சொல்லியிருந்தோம். அப்போ சொன்ன நேரத்துக்கு ஸ்பீக்கர் வரல. அப்போ இங்கேருந்து ஒருத்தர் சைக்கிள் அழுத்தி அந்த கடை வரைக்கும் போய் என்னாச்சுன்னு பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு சவால் இருக்கும். ஆனால் இப்போ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அப்பவும் இப்போவும் மாறாத ஒரே விஷயமா அவங்க சொல்கிறது, உழைச்சாதான் வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுதுன்னா நம்ம தான் எந்திரிச்சு முன்னாடி போய் வேலை பார்க்கணும். டெக்னாலஜி ஒரு பக்கம் உதவியாக இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 6th லைஃப் லெசனா, அவங்க கிளினிக்கில் ஃபாலோ பண்ணுற சக்ஸஸ் மந்த்ரா என்னன்னு சொன்னாங்க. அது என்னன்னா, நம்மளை நம்பி வர கஸ்டமரை நம்ம சந்தோஷமாக திரும்ப அனுப்பணும். 7வது லைஃப் லெசனா அவங்க சொன்னது, ஒருத்தர் வாழ்க்கையில் மாறுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா, 1 மற்றவங்க சொல்கிறத கேட்டு திருந்தணும், 2வது பட்டு திருந்தணும். இந்த 2க்குமே ஒருத்தர் வந்து சரி வரல அப்படின்னா அவங்களால வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 8வது லைஃப் லெசனா அவங்க சொல்றது, அவங்க அப்பா எப்பவுமே அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம், அகலக்கால வைக்காத அப்படின்னு.
ஆனா இது வந்து அவங்க பிராக்டிகலா தான் கத்துக்கிட்டாங்களாம். எப்படின்னா, சென்னைக்கு போய் பிசினஸ் பண்ணலாம், டீ கடை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருநெல்வேலியில இருந்து டீ மாஸ்டர்லாம் சென்னைக்கு கூட்டு போய் டீ கடை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்த முடியல. ஏன்னா அவங்க சொல்றது, சுந்தரலிங்கம் சாரோட அம்மா வந்து கவர்மெண்ட் டாக்டர். ஸோ அவங்களோட பேக்ரவுண்டு வளர்ந்த விதம் எல்லாமே வேற. அப்போ சென்னையில் போய் டீ கடை ஆரம்பிச்ச உடனே சப்போஸ் டீ மாஸ்டர் வரல, டேபிள் தொடக்கணும் அப்படின்னா அந்த வேலையை இவங்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது பண்றது தப்புன்னு இல்லை, சக்சஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனா இந்த தொழிலை பண்றதை விட நம்ம குடும்பத்துல எந்த தொழிலை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்களோ, எது நமக்கு பரிச்சயமானதோ அதை நம்ம செய்யும் போது இன்னும் எளிமையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பல முயற்சிகளுக்கு அப்புறம் இறுதியா ஒரு முடிவெடுத்து பார்மசி கம்பெனியை 45வது வயசுல அவங்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற முயற்சியில இருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் அவங்களோட தொழில் என்னங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு அதுலயே அவங்களோட முழு கவனத்தையும் செலுத்தணும். அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொன்னாங்க. 9th லெசனா அவங்க ஷேர் பண்ணது, நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கெட்டது நடக்கிறதா தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, நமக்கு நடந்திருக்கிறத விட இந்த உலகத்துல எவ்வளவோ கொடுமையான விஷயங்கள் வந்து இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நடந்திருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் அப்படின்னு சொன்னாங்க. இதோட சேர்த்து இந்த உலகத்திலே உண்மையாவே நேர்மையான ஆள்னா யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருத்தங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க நேர்மையா இருக்காங்க அப்படின்னா அதுதான் உண்மையான நேர்மை அப்படின்னு சொன்னாங்க. 10வது லெசனா கேப்டன் விஜயகாந்த் கிட்ட இருந்து பிராக்டிக்கலா அவங்க கத்துக்கிட்ட லீடர்ஷிப் லெசனை வந்து ஷேர் பண்றாங்க. ஷூட்டிங்கை சில நாள் பாக்குறதுக்கான வாய்ப்பு சுந்தரலிங்கம் சாருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நோட் பண்ணும்போது ஒரு நாள் கூட விஜயகாந்த் சார் அவங்களோட சேர்ல உட்கார்ந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருச்சா அப்படிங்கறதுலதான் விஜயகாந்த் சாரோட கவனம் இருந்துச்சு. ஸோ தலைமை பண்பு அப்படிங்கிறது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இறங்கி செயல்படுறது அப்படின்னு சொன்னாங்க. 11வது லைஃப் லெசனா அவங்க ஷேர் பண்றது, ஒருத்தர் அவங்களோட வாழ்க்கையில குடும்பத்தோட உதவி இல்லாட்டியும் ஜெயிக்க முடியும், அண்ணன் தம்பி உதவி இல்லாட்டியும் ஜெயிக்க முடியும், அக்கா தங்கச்சி உதவி இல்லாட்டியும் ஜெயிக்க முடியும், சொந்தக்காரங்க உதவி இல்லாட்டியும் ஜெயிக்க முடியும். ஆனா சரியான நண்பர்களோட உதவி நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட உயிர் நண்பனா இருக்கலாம், அவங்க தவறான பாதையில போறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள திருத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தும் அவங்க திருந்துற மனநிலையில இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 12வது லைஃப் லெசனா அவங்க ஷேர் பண்றது, தொழில்ல லாஸுக்கான வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. சோ தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் யோசிக்க வேண்டியது, லாஸ் வந்தாலும் அந்த லாஸை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். லாஸ் வந்தாலும் அது வந்து பிசினஸ்ல விட்டு நீ வெளியே போவதுக்கான சூழ்நிலை உருவாக்காது அப்படின்னா கால்குலேட்டட் ரிஸ்க் பிசினஸ்ல எடுக்கலாம்னு சொல்றாங்க. 14th லைஃப் லெசனா அவங்க ஷேர் பண்றது, நிறைய ஆர்கனைசேஷன் ஃபாரம்ஸ்ல வந்து புரோட்டோகால் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். எதுக்கு அந்த புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்னா, நினைச்ச விஷயம் நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. புரோட்டோகால் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தலைவரா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவைப்படுற நேரத்துல புரோட்டோகால்ஸை ரிலாக்ஸ் பண்ணவும் தெரியணும். ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போது மக்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது விதிகளை தளர்த்துறதுக்கு தலைவர் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 15th லெசனா அவங்க ஷேர் பண்ணது, ஒருத்தர் வந்து முட்டாளா இருக்கலாம், திமிரு பிடிச்சவரா இருக்கலாம், பைத்தியமா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், கொலைகாரங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் இருந்து நம்மளால ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்க முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில எல்லார்கிட்டையும் இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. 16வது லைஃப் லெசனா அவங்க ஷேர் பண்றது, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னொருத்தவங்களோட மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்கு, இப்போ வேற ஒருத்தவங்களோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அங்க சாப்பிட்டு கை கழுவ போகும்போது அங்க அந்த இடம் வந்து கிளீனா இல்லாம இருந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தனியா போய் மேனேஜரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் இருந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நல்லா இல்லாதத அவங்களோட காதுல சொல்லுங்க, நல்லா இருக்கிறத சத்தமா எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. 17th லைஃப் லெசன் அவங்க சொல்றது, செலவு பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க அதெல்லாம் வாங்குறாங்களே அப்ப நம்மளும் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எப்பவுமே இன்கம்க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எப்பவுமே வரவு செலவுக்கான கணக்கு நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 18th லைஃப் லெசனா அவங்க சொல்றது, வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும், கடன் இல்லாம நம்ம இருக்கணும். பேங்க்ல முக்காவாசி திருட்டு வேலை தான் நடக்குது, வட்டியை தெரியாம ஏத்துறது, இந்த மாதிரி மறைமுகமா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஸோ பேங்கை பயன்படுத்துறது ப்ராப்பரா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 18 பாயிண்ட்ஸ் தான் காஃபி வித் சிஓல சுந்தரலிங்கம் சார் ஷேர் பண்ணது.
நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது காஃபி வித் சிஇஓ. இது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ் அமைப்புல இருந்து திருநெல்வேலியில இருக்கிற டாப் மோஸ்ட் பிசினஸ் பீப்புளை நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பேசும்போது கேள்வி கேட்கும்போது அவங்க ஷேர் பண்ண சீக்ரெட்ஸ். இவ்வளவு நேரம் இந்த ஆடியோ நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க சாதிக்க பிறந்தவங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.